மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், தமிழ்நாட்டோட ஸ்டாண்டா இருக்குது. தன்னுடைய பகுதியா இருக்கக்கூடிய ஒரு கான்டினென்ட்டை இவ்வளோ மோசமா நடத்துறது இருக்குல்ல ஒரு மாநிலத்தை, இதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்ற இந்தியை ஏத்துட்டோ இல்ல மூணாவது எந்த லாங்குவேஜா இருக்கட்டுமே, எதுக்கு சார் நான் கேட்கறேன்? எங்க 2 லாங்குவேஜ் படிச்சு நாங்க மேல போயிட்டு இருக்கோம். நாங்க எதுக்கு மூணாவதா இன்னொரு லாங்குவேஜ்? இங்க இருக்கிற பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்காத போது அவன் சந்தோஷப்படுறான். இங்க இருக்கிற பிஜேபி தமிழ்நாட்டுல ஸ்டாலின் கஷ்டப்படுறாரு, நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இருக்கான். அப்ப தமிழ்நாடு கஷ்டப்பட்டா அவனுக்கு சந்தோஷம் பாஜகவுக்கு. இப்படி இருந்தா பாஜக எப்படி தமிழ்நாட்டில் வளரும்? சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அது தொடர்பான வழக்கு வந்திருக்கு. குற்றச்சாட்டு உங்க பேர்ல இருக்கு, கிளியர் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு தானே. நீ இன்னைக்கு கூட தப்பிக்கலாம், நாளைக்கு கூட தப்பிக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீங்க சட்டத்தின் முன்னாடி நின்று நீங்க பதில் சொல்லி தான் தீரணும். அதாவது சினிமாவில் எப்படி இந்த ஆடியன்ஸை கவர்றதுக்கு என்னென்ன யுக்திகளை பயன்படுத்துறோமோ அதே மாதிரி ஒரு கேஷுவலா வாட் ப்ரோ திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்லாம் அதை வந்து பேசுறது. உங்க சினிமா ரசிகர்கள் நீங்க சினிமா ரசிகர்களாவே வச்சுக்க விரும்புறீங்களா இல்ல தொண்டர்களா மாற்ற விரும்புறீங்களா? அவங்கள வந்து நீங்க அரசியல் மயப்படுத்தணும், தொண்டர்களாகணும் நம்ம நினைச்சீங்கன்னா இது சீரியஸான விஷயம். சீரியஸா பேசுங்க. அதிமுக விஜயினுடைய கூட்டணியை விரும்புகிறது. நீங்க அதிமுகவோட சேர்ந்துட்டு ஊழலை பத்தி பேசுனீங்கன்னா அப்புறம் விஜய் எல்லாரும் ஒரு விதமா தான் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்க பேர் கெட்டு போயிடும். தாவேகாவுக்கு நாங்க தனியாவே போறோம், விஜய்க்கு வந்து வயசு இருக்கு, அனுபவம் நிறைய நாட்கள் எதிர்காலம் இருக்கு. எடப்பாடிக்கு அப்படி இல்லையே. எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு நீங்க ஏன் போராடணும்? அவர் அப்படியே விட்டா தானாவே போயிடுவார். அவர் செல்வாக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும். அதனால நீங்க கேட்கறத முதன்மை சக்தியா கேளுங்க. 2 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் நீங்க சீஃப் மினிஸ்டர், 117 கேளுங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். சார், 2ஆம் ஆண்டு துவக்க விழா தாவேகா கட்சியினுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் வந்து விஜய் பேசியிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அவருடைய பேச்சில். ஆனால் அவருடைய பேச்சு அந்த 15 நிமிடத்துக்குள்ளே அவர் பேசினது, அந்த ஒரு வருஷ அனுபவம், இதில் வந்து ஒரு முதிர்ச்சி தெரியுதா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து மாநாட்டுக்கு முன்னாடி அவர் எடுத்த அரசியல் நடவடிக்கைகள் ரொம்ப குறைவு தான். அதில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் போனது போன்ற விஷயங்கள் இல்லை. கல்வி சம்பந்தமாக மாணவர்களை கூப்பிட்டு அவங்களுக்கு விருதுகள் கொடுத்தது அல்லது உதவி செஞ்சது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் மாநாடு ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். அதில் 2 விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அது நீட்டு போன்ற விஷயங்கள் வேண்டாம்னு சொன்னது. அப்புறம் வந்து கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பரந்தூரில் ஒரு கள அரசியலாக பரந்தூர் போனார். ஆனால் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கல, கூப்பிட்டு வச்சு நிவாரணம் கொடுத்தார். ஸோ பரந்தூரில் கூட ஒரு வேன்லேருந்து கீழே இறங்கலை, அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு போயிட்டார். பாதிக்கப்பட்ட மக்கள் நேரடியாக பார்த்தாருன்றது அதுக்கு பற்றி தகவல் எதுவும் இல்லை, பார்த்த மாதிரியும் தெரியல ஆக்சுவலாக வந்து. ஸோ இந்த சூழலில் தான் நீங்கள் சொல்கிற அந்த 2ஆம் ஆண்டு இது நடக்குது. ஆக்சுவலாக தொடக்க விழா நடக்குது. அந்த விழாவில் வந்து அவர் பேசினது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை தொட்டார். உண்மைதான், மும்மொழி திட்டத்தை தொட்டார், நிதி கொடுக்காத பிரச்சனையை தொட்டார் தமிழ்நாட்டுக்கு. ஆனால் அதை வந்து ஒரு சீரியஸோடு அதை அணுகினார்னா அது இல்லை. ஆக்சுவலாக வந்து ஏதோ என்ன ப்ரோ ஹேஷ்டாக் போடுறீங்க ப்ரோ, அந்த ப்ரோ என்ன ப்ரோன்னா, நீங்கள் ஒரு சீரியஸான விஷயத்தை பேசுகிறீங்க. ஏதோ 18 வயசு 17 வயசு சின்ன பசங்களை பேசுகிறாங்க, பேசக்கூடாது. தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறீங்க, ஒரு ஹிந்தி திணிப்பை பற்றி பேசுகிறீங்க, மத்திய அரசு நிதி கொடுக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, கூட்டாட்சி தத்துவத்துக்கு வேட்டு வைக்கிற மத்திய அரசோட செயல்பாடை பற்றி பேசுகிறீங்க, இந்த ஜனநாயகத்துக்கு முரணாக நடந்து கொள்கிற பாஜகவை பற்றி பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ ஜாக்கிரதையாக அந்த விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும். உங்கள் கட்சி கேடர்கிட்ட மத்தியில் நீங்கள் எவ்வளோ இதாக கன்வே பண்ணணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் செட்டிங் நடத்துகிறாங்க, இப்போ பிஜேபியும் டிஎம்கேவும் செட்டிங் போடுறாங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அரசியல் நமக்கு புரியுது. திமுக அணிக்கு போகிற பாஜக ஓட்டை நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பக்கம் இழுக்கணும்னு நினைக்கிறீங்க, அது நமக்கு புரியுது. ஆனால் விஷயத்தோட சீரியஸ்னஸை பார்க்கும்போது நீங்கள் அது மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய எதிர்ப்பை, அதாவது தர்மேந்திர பிரதான் சொன்னார்ல 5000 கோடி இழக்க வேண்டியிருக்குன்னு, அதுக்கு 10,000 கோடி இழந்தாலும் நாங்கள் வந்து மும்மொழி திட்டத்துக்கு ஒப்புக்கொள்ள மாட்டோம்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நாங்கள் நினச்சா ஒரு நொடியில் வந்து வரி கொடுக்க மாட்டோன்ற ஒரு முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயம்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு முதல்வர் சொல்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. 2008 நரேந்திர மோடி சொன்னார். இப்போல்லாம் பாஜக தம்மே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்களே, ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை கேட்டு. 2008 மோடி சொன்னபோது வாய மூடி தானே இருந்தீங்க எல்லாரும். அப்போ வந்து மன்மோகன் சிங்கை பார்த்து அவர் கேட்டார்ல அவர், அப்போ உங்களுக்கு இனிச்சது அவர் பேசினதெல்லாம். இப்போ ஸ்டாலினுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு பைசா கொடுக்க மாட்டேன்னு மத்திய அரசு சொல்கிற போது ஸ்டாலின் கேட்கறது வந்து உங்களுக்கு கசக்குது ஆக்சுவலாக. அதாவது இப்போ நீங்கள் என்ன இப்போ சொல்ல வரீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த விஷயங்களினுடைய வலு தெரிய மாட்டேங்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக யோசிக்கிறாரு. அந்த யோசிக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து இந்த அரசியலில் வந்து எக்ஸாக்டாக என்ன நடக்குது, யார் இதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளணும், யார் வந்து இதில் வந்து குற்றம் சாட்டப்பட வேண்டிய நிலையில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாடு வந்து சமக்கிர சிக்ஷா அபியானில் 2 இன்ஸ்டால்மெண்ட் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க.
அது சம்மந்தப்பட்ட ஆசிரியர்களோ கட்டுமானங்களோ இங்கே ஏற்படுத்தப்பட்டாச்சு. அது தொடர்ந்து இருக்கணும்னா அந்த பணம் வந்தால் தான் முடியும். அதுலேயும் உங்கள் பணம் எங்கே 60-40% தான் ரெண்டு ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு முழு 100%ம் நீங்கள் போடுற பணம் கிடையாது. இப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? அது தொடர்ச்சியான ஒரு திட்டத்தை நீங்கள் கொடுக்காத அதை வந்து பிஎம்சி ஃபண்டோட நீங்கள் அதை லிங்க் பண்ணுறீங்க. ரெண்டுமே தனித்தனி விஷயம். பிஎம்சின்றது ஒரு ஸ்கூலில் இனிமேல் மும்மொழி திட்டப்படி ஆரம்பித்து செயல்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுக்குன்னு தனி ஸ்கூலை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து இவங்க முடியாதுன்ட்டாங்க. அதில் ஹிந்தி இருக்குது, மும்மொழி திட்டம் இருக்குது, முடியாது. ஆன்கோயிங் ஸ்கீமில் நீங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஃபண்ட்ஸ் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சிக்காமல் ரெண்டு பேரும் செட்டிங் போட்டு விளையாடுறாங்கன்னா இவ்வளோ சீரியஸாக முதல்வர் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஏதோ 18 வயசு பசங்களுக்கு வர மாதிரி ஹேஷ்டாக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னா ஹேஷ்டாக் போட்டது அதுலேயே ஒரு உண்மை இருக்கணும். ஆக்சுவலாக முதல் நாள் வந்து அண்ணாமலை பேசுகிறாருங்க, கோபேக் மோடி நீங்கள் ஹேஷ்டாக் போட்டிங்க, இப்போ வந்து கெட் அவுட் மோடி நீங்கள் ஹேஷ்டாக் போடுவீங்களான்னு அவர் கேட்குறாரு. ஆனால் மறுநாள் வந்து திமுக வந்து எல்லாரையும் கெட் அவுட் மோடின்னு போட சொல்லவே இல்லை. ஆனால் மறுநாள் தானாகவே ட்ரெண்ட் ஆச்சு கெட் அவுட் மோடின்றது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து பாஜகவில் கெட் அவுட் ஸ்டாலின்னு போட்டாங்க. அது வந்து அண்ணாமலை ஆரம்பிச்சு வச்சார் காலங்காத்தால் 6 மணிக்கு. அது பாஜக ஏற்பாடு செஞ்ச ஒரு விஷயம். அதை புரிஞ்சிக்காம விஜய் வந்து ரெண்டு பேரும் ஹேஷ்டாக்ல விளையாடுறீங்கன்னா விளையாடுறது யாரு? பாஜக தான் கட்சி ரீதியாக அதை எடுத்தாங்க. ஒரு பக்கம் விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு அவர் இடையில அதுக்கப்புறம் சொல்றாரு, நம்ம பசங்க இதுக்கு இடையில டிவிகே ஃபார் டிஎன்னு ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துறாங்கிறாரு. இது சம்பவம், இது வந்து அதாவது பொலிட்டிக்கல் நடவடிக்கை, அதாவது ஏதோ வந்து ஒரு ஜாலியாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இது முக்கியமான விஷயம். நீங்கள் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காத மத்திய அரசு, நீங்கள் மாநில அரசு மேலே உங்களுக்கு 1008 குறை இருக்கலாங்க, அது கேட்குற விதம் சரியில்லைன்னு கூட நீங்கள் ஸ்டாலின் அவர்களோட விமர்சிங்க, அது வேறு விஷயம். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை இருந்தால் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் வஞ்சிக்கிற அந்த மத்திய அரசு எதிர்த்து தாவேக்கா களத்தில் நின்று போராடும், நாளைக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அங்கே மத்திய அரசு எதிர்த்து அப்படின்னு நீங்கள் போய் அங்கே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மைலேஜே வேறு. ஆக்சுவலாக என்னடா பாருங்க, எதிர்கட்சியாக இருந்தால் கூட தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக தெருவில் இறங்கி போராடுறாரு. அது அதிமுக பண்ண போகிறதில்ல. அவங்களும் வந்து தாவேக்கா சொல்கிற மாதிரி இரட்டை வேஷம் போடுறாரு ஸ்டாலின் சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு புதுவிதமான அரசியல் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்கல்ல, உங்களுக்கு வந்து கெட் அவுட்டுன்னு சொல்கிறது தான் வாய் இருக்கே தவிர கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ஸ்டாலின் பேரை சொல்கிறதுக்கு கூட ஒரு பயமாக இருக்குது. உங்களுக்கு பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் ஒரு வித்தியாசமான அரசியல் பண்ணுறதா சொல்கிறீங்க. சரி, நீங்கள் வித்தியாசமான அரசியல் உங்கள் பாணியிலேயே சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து நான் எதிர்கட்சியாக இருந்தால் கூட மக்கள் நலனுக்காக போராடுவேன், கீழே இறங்கி களத்தில் இறங்கி போராடுவேன், நீங்கள் இறங்கி வந்திருக்கலாம்ல, அதுவும் நீங்கள் பண்ணலைல்ல. ஸோ நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து 69,000 பூத்தில் பூத் கமிட்டி போடுறீங்களோ, இல்லை கட்டுமானங்களை விஸ்தரிக்கிறீங்களோ, இல்லை 120 மாவட்டங்களுக்கு செயலாளரை போடுறீங்களோ, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஆதரவு இருக்குது நீங்கள் தெரியாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் சீரியஸான விஷயத்தையும் ரொம்ப சாதாரணமாக லைட்டாக திரும்ப பேசுகிறீங்க. அது வந்து உங்களை பற்றின ஒரு அரசியல் தலைவர்ன்ற பிம்பம் இருக்குல்ல, அதில் வந்து அது வந்து ஒரு முழு பிக்சர் அது கொடுக்காது. அது உங்களை பற்றின ஒரு சரி நீங்கள் எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிறாள், சீரியஸான விஷயங்கள் கூட சாதாரணமாக எடுத்துக்கிறீங்கன்ற இடத்துல கடந்து போகிறவங்களாம் இருப்பாங்க. உங்கள் சினிமா ரசிகர்கள் நீங்கள் சினிமா ரசிகர்களாகவே வச்சுக்க விரும்புகிறீங்களா, இல்லை தொண்டர்களாக மாற்ற விரும்புகிறீங்களா? அவங்களை அரசியல் மயப்படுத்த விரும்புகிறீங்களா, இல்லை தொண்டர் ரசிகர்களாகவே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள வந்து நீங்கள் அரசியல் மயப்படுத்தணும், தொண்டர்களாகணும்னு நம்ம நினச்சிங்கன்னா இது சீரியஸான விஷயம். சீரியஸாக பேசுங்க. மாநில அரசு மேலே உங்களுக்கு பிரச்சனை தான் நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் மத்திய அரசு நிதி கொடுக்காத விஷயத்தை நீங்கள் கண்டித்து நீங்கள் கொள்கை எதிரியான பாஜகன்றீங்கள இறங்கி போராடிருக்கலாம். போராடினீங்கன்னா நீங்கள் ஒரு புது ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்கலாம். நீங்கள் அதை நீங்கள் புதுசாக அரசியல் பண்ணுவேன், நான் வந்து வித்தியாசமாக பண்ணுவேன்னு சொல்கிறேன். நீங்கள் அது பண்ணலைன்றது முக்கியமான விஷயம். பண்ணாத நீங்கள் வழக்கப்படி ஏதோ ஜோவியலாக பேசிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா இது உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தராது என்பது என் கருத்து. ஒருவேளை இதை வந்து ஒரு சினிமா மாதிரியே நினைக்கிறாரு. அதாவது சினிமாவில் எப்படி இந்த ஆடியன்ஸை கவர்றதுக்கு என்னென்ன யுத்திகளை பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு கேஷுவலாக குழந்தைகள், இளைஞர்கள் இவர்களை அவர்களுடைய மொழியில் வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ அப்படின்லாம் அதை வந்து பேசுறது எல்லாம் பண்ணலாம் சார். இதெல்லாம் பண்ணினா கூட நீங்கள் வந்து உங்கள் ரசிகர்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஃபுல்லாக ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாறணும். கமலஹாசன் சொன்னது கரெக்டு, அவருக்கு மாறலை. எம்ஜிஆருக்கு மாறினாங்க. எம்ஜிஆர் அரசியல் இருந்தார், சினிமாவில் இருந்தார், மாறினாங்க. அப்படியே அவர் தனி கட்சி ஆரம்பித்த போது அவர் கூட போனாங்க. நீங்கள் வந்து அரசியலில் இல்லை, கேட்டால் நான் ரசிகர் மன்றம் மூலமாக நற்பணிகள்லாம் பண்ணீங்கன்னு விஜய் சொல்வார். ஆனால் அது கிடையாது. நேரடி அரசியலில் இருந்தீங்களான்னு தான் எங்கள் பாயிண்ட்டு. ஆனால் எம்ஜிஆர் அப்படி இல்லை, நேரடி அரசியலையும் இருந்தார், சினிமாலையும் இருந்தார், ரெண்டுத்துலேயும் சைமல்டேனியஸாக இருந்தார். ஸோ அப்படி இருக்கும்பொழுது இவர் வந்து நேரடி அரசியலில் வரும்பொழுது இவருடைய ரசிகர்கள் வந்து இவர் அரசியலுக்காக இவரை நம்பி ஓட்டு போடுவாங்களான்றது முக்கியமான கேள்வி. அந்த ரசிகர்கள் தொண்டர்களாகி ஓட்டு போடுவாங்களான்னு தெரியாது. ஸோ நீங்கள் அவங்கள வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சீரியஸான செயல்பாடுகள் மூலமாக தான் பண்ண முடியும். இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நீங்கள் அதை பண்ணலைன்றது தான் முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து பண்ணையார் கட்சி, அடிமை கட்சி இதெல்லாம் நீங்கள் பேசலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி அரசியல்ன்றதே வந்து இது ஒரு தொண்டாற்றுறதுக்காகவோ தியாகம் செய்யறதுக்காகவோ இங்கே யாரும் அரசியலுக்கு வரல.
அவங்களுக்கு பலவித குறிக்கோளோட தான் அரசியலுக்கு வராங்க. அதனால் உங்கள் கட்சியிலையும் பல பேர் வந்து பல குறிக்கோளோடு வந்திருக்கலாம். அங்கே இருக்கிற ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன குறிக்கோள் யாருக்கும் தெரியாது, ஞான ஆரோக்கியசாமிக்கு என்ன குறிக்கோள் யாருக்கும் தெரியாது. பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் தான் நான் தான் உங்களை 26 ஆட்சிக்கு கொண்டு போகிறேன்னு அவர் சொல்லிட்டு அவர் போயிட்டு இருக்காரு. ஸோ இதனால் நம்ம பாயிண்ட் என்ன, அங்கே இருக்கிற 3 பேரும் ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி அட்வைஸ் அவர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. அது டூ மெனி குக்ஸ் ஸ்பாயில் த ஃபுட்டுன்ற மாதிரி 3 இன்டெலெக்சுவல்ஸ் ஒன்று சேர்ந்தா விஜய் எப்படி குழப்ப போகிறாங்க நமக்கு தெரியாது. பாயிண்ட் என்னன்னா வந்து நீங்கள் நேரடியான அரசியல் களத்தில் குதித்து ஒரு நேரடியான அரசியல் பண்ணணும்னா பல விஷயங்களை நீங்கள் வெளிப்படையாக பேசணும். நீங்கள் வந்து மோடியே எதிர்க்கலாம், ஸ்டாலினை எதிர்க்கலாம், வேறு பலர் எதிர்க்கலாம், இல்லை சிலர் ஆதரிக்கலாம். எதாக இருந்தாலும் பிளைனாக வாங்க. ஏதோ பூடகமாக பேசுறது இல்லை ஜோவியலாக பேசுறது இதெல்லாம் இந்த அரசியல்லாம் நீங்கள் வேலைக்கு ஆகாது. இப்போ குறிப்பாக வந்து இந்த மும்மொழி திட்டம், இந்தி எதிர்ப்பு, இந்த விஷயத்தில் கூட ரொம்ப இலகுவாக, அதாவது இவ்வளோ பெரிய பணம் தொகை தர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத இவங்களுக்கு சீரியஸ் இல்லைங்கிறத விஷயத்த சொல்ல வந்தது கூட ரொம்ப இலகுவாக சொன்னதாக தெரியுது. இல்லை, அது இலகுவாக சொன்னது மட்டும் இல்லாமல் மாநில அரசு ஏதோ ஒன்றுமே பண்ணலன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் கூட வைக்கிறார் அவர். நான் சொன்னேன் அது கூட நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக வைங்க, அது வேறு விஷயம். ஆனால் நிதி கொடுக்காத இருக்கிறதுக்கு மத்திய அரசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்களே சொல்கிறீங்க அது அவங்களுடைய கடமையை கேட்டு புரிது நம்மளுடைய உரிமை சொல்கிறீங்கல்ல. அப்போ கடமையை செய்யாத மத்திய அரசை நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் அட்டாக் பண்ணுறீங்க சொல்லுங்கள், அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். கடமையை செய்யாத மத்திய அரசை நீங்கள் எந்த விதத்தில் அட்டாக் பண்ணுறீங்க? அவங்கள வந்து நீங்கள் இது மாதிரி ஹேஷ்டாக் போட்டு போகிறாங்கன்ட்டு லேசாக கடந்து போகிறது எந்த விதத்தில் நியாயம் அது ஆக்சுவலாக. ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தில் சீரியஸாக எடுத்துக்கல, மத்திய அரசை சீரியஸாக கண்டிக்கல, மாநில அரசை கண்டிக்கிறத பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. அது உங்கள் அரசியல் மாநிலத்தில் ஓட்டு வாங்குறதுக்காக திமுகவையும் பாஜகவையும் நெருக்கி கொண்டு காமிச்சா மக்கள் வந்து அந்த திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டை நம்ம எடுக்கலாம்னு நீங்கள் பண்ணுறீங்க. அது எவ்வளோ தூரம் அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் விஷயங்களை வந்து சீரியஸாக எடுத்து நீங்கள் புதுவிதமான அரசியல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் கூட மக்களுக்காக போராட்டத்துக்கு களத்தில் இறங்கணுன்றதான் முக்கியமான பாயிண்ட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நமக்கு கொடுக்க வேண்டிய ரூபாயை கொடுக்காத இருக்கிற மத்திய அரசு எடுத்து நீங்கள் களத்துக்கு வந்தீங்கன்னா நிச்சயமாக மக்கள் ஆதரவு நீங்கள் பெற்றிருப்பீங்க, மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வாய்ப்பை நீங்கள் கோட்டை விட்டீங்க. இனிமேலாவது பண்ணுவீங்களான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பண்ணையார் அரசியல் செய்கிறாங்க மற்ற கட்சிகள்லாம். நாங்கள் வந்து ஏழை வாழைகளோட கட்சி, எங்களுக்கு வந்து எங்கள் கட்சியில் பண்ணையார்கள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பனையூர் பண்ணையாருங்கிற விமர்சனத்தை பல்வேறு தரப்புலையும், அதாவது சமூக வலைதளங்களில் இவர் மேலே விமர்சனம் வந்தது. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு கட்சியில் ஏழையும் இருப்பாங்க, பணக்காரனும் இருப்பாங்க சார். அது வந்து பண்ணையார் கட்சின்னு அந்த காலத்தில் காங்கிரஸை பண்ணையார் கட்சின்னு சொன்னாங்க. இப்போ காங்கிரஸ்லேயே பண்ணையார்கள் இருக்காங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணையார்ன்றதுன்னு ஆக்சுவலாக ஒரு நிலச்சி வாழ்ந்தார்கள், அதிகமான நிலம் வைத்திருக்கிறவங்களாம் பண்ணையார் சொன்னாங்க. இன்றைக்கி யாருமே வந்து நிலம் வச்சிருக்கிறவங்களாம் கிடையாது, வெவ்வேறு விதத்தில் பணக்காரனாக இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் தான் இருக்காங்க. வசதி படைத்தவர்கள் அவர் சொல்கிறார். நான் சொல்கிறது வசதி படைத்தவர்கள் எல்லா கட்சியிலையும் தான் இருக்காங்க. தாவேக்கால வசதி படைத்தவர்களே கிடையாதா? அங்கேயும் தான் பண்ணையாரெல்லாம் இருக்காங்க, ஏழைகளும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க, நடுத்தர வர்க்கத்து மக்களும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் ரீதியான விமர்சனத்துக்கு தவிர இதெல்லாம் ஒரு சீரியஸாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அவர் வந்து திமுக மட்டும்தான் ஆளுங்கட்சியாக இருக்குன்னு அதை குறை சொல்கிறாரு. இப்போ ஊழல் எதிர்க்கிறவர் அதிமுக பற்றி ஏன் வாங்கி கூடாது பேசாமல் இருக்காரு? ஏன் அதிமுக மந்திரிகள்லாம் உத்தமர்களா? அவங்களாம் ஊழல் செய்யாதவர்களா? அவங்க பேரில் வந்து கிட்டத்தட்ட 8 எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க டிவிஎஸ்சியில். கவர்னர் பர்மிஷனே தரமாட்டேன்றார் வழக்கு போடுறதுக்கு. உங்கள் குட்கா கேஸை வந்து சிபிஐ பெண்டிங்கில் வச்சுருக்கான். பல கேஸ் உங்களுக்கு பெண்டிங்காக இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பயந்துன்னு வேலுமணியும் தங்கமணியும் டெய்லி பிஜேபி ஆட்களோடு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னா வந்து ஏடிஎம்கே பற்றி ஒன்றுமே பேச மாட்டேன்றீங்க. ஏடிஎம்கே என்ன உத்தமர்களின் கூடாரமா? எதுக்காக பேச மாட்டேறீங்க? நான் சொன்ன திமுகவை நீங்கள் குறை சொல்லுங்கள், திமுகவை பற்றி ஊழல் கட்சின்னு சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். ஈவன் ஆதாரபூர்வமாக கூட நிரூபிங்க. திமுக அப்படி தான் அதிமுக பற்றி பண்ணாங்க, ஆதாரபூர்வமாக புகாரெல்லாம் கொடுத்து தான் வழக்கெல்லாம் போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள். ஆனால் அதே சமயம் நீங்கள் அதிமுகவும் உத்தமர்கள் மாதிரி நீங்கள் அதிமுகவை பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருப்பதுங்கிறது வருங்காலத்தில் 2026 தேர்தலை நோக்கி, கூட்டணியை நோக்கி அவர்கள் அப்படி அவங்களுக்கு கூட்டணியை நோக்கி பேச்சுவார்த்தை பின்னாடி நடந்துட்டு இருக்கு சார். அதனால தான் பேசாத இருக்காங்க. நீங்கள் சேர்ந்தீங்கன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். நீங்கள் அதிமுகவோடு சேர்ந்துட்டு ஊழலை பற்றி பேசுனீங்கன்னா அப்புறம் விஜய் எல்லாரும் ஒரு விதமாக தான் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. ஏன்னா திமுக மேலே இந்த 5 வருட காலத்தில் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான ஊழல் ஏதாவது நீங்கள் சொல்லிருக்கீங்களா? சொல்லுங்கள். ஒரு நிரூபிக்கப்பட்ட ஊழலாம் உங்கள் மேலே அப்படி இல்லை. எஃப்ஐஆர் வந்து டிவிஎஸ்சியில் பதிவு பண்ணிருக்கான் அதிமுக பேரில், டீட்டெயில்டு எஃப்ஐஆர் பண்ணியிருக்காங்க. அது கவர்னர்கிட்ட இருக்குது. ஆக்சுவலாக ஒரு சில கேஸ் இப்போ தான் வழக்கு நடந்துட்டுருக்கு, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுற ஸ்டேஜில் போயிட்டுருக்கு. அதனால் விஜய்க்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அது விஜய் என்ன நினைக்கிறாரு, அதிமுக தனியாக நின்று தன்னுடைய செல்வாக்கை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் என்ன சொல்கிறாங்க, தனியாக நிற்கிறது பெட்டர், அப்படியே நீங்கள் கூட்டு சேர்ந்தீங்கன்னா கூட நீங்கள் ஒரு முதன்மை சக்தியாக இருங்க,
பிரைமரி ஃபோர்ஸாக இருங்க. நீங்கள் வந்து அவருக்காக எடப்பாடிக்காக நீங்கள் விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு நீங்கள் ஏன் போராடணும்? அவர் அப்படியே விட்டால் தானாகவே போயிடுவார். அவர் அந்த செல்வாக்கு உங்களுக்கு தான் வந்து சேரும். திமுக எதிர்ப்பு போட்டு உங்களுக்கு தான் வரும். நீங்கள் அவருக்கு எதுக்கு வலிமை சேர்க்குறீங்க? அவர் நாளைக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவர் ஆட்சிக்கு வந்தாருன்னா அடுத்த 5 வருஷம் நீங்கள் செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருப்பீங்க, 2வது சக்தியாக தான் இருப்பீங்க. எதுக்கு நீங்கள் எடப்பாடிக்கு வலிமை விட்டுறதுக்கு நீங்கள் எதுக்கு அவருக்கு உழைக்கணும்? அதனால் நீங்கள் கேட்குறத முதன்மை சக்தியாக கேளுங்க. 2 வருஷம் நான் சீஃப் மினிஸ்டர், 2 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டர், 117 கேளுங்க அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு. அது அவங்களால அதிமுக வந்து அதுக்கு பதில் சொல்லாத அவங்க ஸ்ட்ரென்த்தாக எப்படி நிற்கிறாங்க, என்ன பதில் சொல்லுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக வந்த தகவல் வந்து 15லிருந்து 20% வாக்குகள் வந்து விஜய்க்கு இருக்குது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த. அப்படி ஒரு அதாவது ஒரு அன்டெஸ்டட் ஃபோர்ஸை இவ்வளோ வந்து ப்ரொமோட் பண்ண முடியுமா? இது வந்து ஒரு அன்டெஸ்டட் பிரசாந்த் கிஷோர் அவர் எந்த கணிப்பில் அதை கண்டுபிடிச்சாரு தெரியாது. நான் சொல்கிறேன், பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள் என்னதான் யுக்திகளை வகுத்தா கூட, அது ராஜான ஆரோக்கியசாமியாக யாராக இருந்தாலுமே ஒரு மெதுவாக ஓடுற குதிரையை வேகமாக ஓட வைக்க முடியுமே தவிர உட்காந்துருக்கிற குதிரையை ஓட வைக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து விஜய்க்கு உண்மையிலேயே செல்வாக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி 15-20% இருந்தால் அது கிட்டத்தட்ட வந்து அதிமுகவுடைய செல்வாக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். அதனால தான் அவர் சொல்கிறார் 117 சீட் கேட்கணும். நீங்கள் அதிமுக அவங்க கூட வந்தாருன்னா 117 கேளுங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் எடப்பாடிக்கு செல்வாக்கு சேர்க்கறதுக்கு நம்ம எதுக்கு உழைக்கணும் அனாவசியமாக? அவர் அரசியல் அவர் பலவீனமானாலும் நமக்கு தான் லாபம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க, விஜய் தரப்பில் நினைக்கிறாங்க. ஆனால் அதே சமயம் கூட்டணின்னு ஒன்று வந்துட்டால் ஈக்குவலாக கேளுங்கன்ற ஒரு விஷயத்தையும் கையில் எடுக்கிறாங்க. ஆனால் இவரது வந்து இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக இருக்கிறதுனால அதிமுக யோசிப்பாங்கல்ல, என்னடா நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு 15-20% இருக்குன்னு, அது என்ன கணக்கு? ஏதோ ஒரு டேட்டா எடுக்கிறாங்க சார் வச்சுக்கோங்க. சில டேட்டா சொல்லுது 12% மேலே கிடையாதுன்னு. சார் அவருக்கு வரப்போ ஓட்டு என்ன சார்? பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக திமுகவுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டு எடுக்கலாம். திமுகவை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு போகிற ஆன்டி டிஎம்கே ஓட்டு எடுக்கலாம். அது தவிர சீமானுக்கு துணியம் போட்டிருந்தா விஜய் ரசிகர்கள் மறுபடியும் இவருக்கு போட ஆரம்பிப்பாங்க. நடுநிலையான மக்கள் ஒரு சேஞ்ச் வேணும்னு கொஞ்சம் போட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் சேர்த்தா ஒட்டு மொத்தமாக ஒரு 12% மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் பிரசாந்த் கிஷோர் கொஞ்சம் ஓவராக எஸ்டிமேட் போட்டு 15-20 சொல்கிறாரு. அவர் என்ன கணக்கில் போட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கார். என்னன்னா வந்து தன்னுடைய பலம் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபியூச்சரில் வந்து நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியும். இப்போ அதிமுகவோடய எந்த கட்சியோடய சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா அது வந்து தன்னுடைய பலம் எவ்வளோன்னு தெரியாத போகும். நம்ம வாங்கின ஓட்டும் ஏடிஎம்கே காரன் தான் போட்டான்னு சொல்லுவாங்க, இல்லை ஏடிஎம்கே காரனுக்கு விழுந்து விட்டு நம்ம ஓட்டுன்னு இருக்கோம். ஸோ நமக்கு இண்டிவிஜுவலாக எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு தெரியாதுன்றது அவங்க பாயிண்ட்டு. ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து தனியாக போகலாமான்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அந்த ஐடியா மெட்டீரியலைஸ் ஆனால் இவங்க ஏடிஎம்கேல என்ன பண்ணுறாங்க, திருப்பி வலையை போட்டு பார்க்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகாரத்திலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு, இது இந்த ஃபார்மாலிட்டி ஒத்துனீங்கன்னா வாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை அப்படியே டெட்லாக்ல நிற்குது. அது ஆக்சுவலாக அதனால தான் வந்து இப்போ பாஜக அமித்ஷாலாம் வந்தபோது ஒரு இன்டெரக்டாக அதிமுகவோட ஏதோ ஒரு கான்டாக்டில் அவங்க போயிருக்காங்க, வேலுமணி தங்கமணிலாம். நீங்கள் அவசரப்படாதீங்க, இது எப்படியும் தாவேக்காவோட ஒன்றும் நடக்காது, உங்கள் கூட தான் கடைசியில் நாங்கள் வருவோன்ற மாதிரி அமித்ஷாக்கு மெசேஜ் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இவங்க. அதுதான் இப்போ நடந்துருக்கு ஆக்சுவலாக. அதாவது நீங்கள் இப்போ பொதுவாக சொல்லப்பட்டது, வெளியில் சொல்லப்பட்டது என்னென்னா தாவேகா தான் அதிமுகவின் இந்த கூட்டணியை விரும்புதுன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரிவர்ஸாக சொல்கிறீங்க, அதிமுக விஜயினுடைய கூட்டணியை விரும்புகிறது அப்படின்னு. இந்த முரண்பாடு எப்படி சார் இது? இப்போ அதிமுக வந்து 46% ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஓட்டு இன்னைக்கு 20% குறைஞ்சி போச்சு சார். 26% எங்கே போச்சுன்னே தெரியல சார். அவங்க வந்து அடுத்தது வந்து அவங்களுக்கு வாழ்வாசாவா தேர்தல் வரப்போகிற தேர்தல். இந்த வாட்டி எடப்பாடி 62 சீட்டையும் வாங்கலை, 30 சீட் தான் வாங்கினாருன்னா அவர் தலைமையை மாற்றிட்டு அவர் தூக்கி போட்டு அதிமுக ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒற்றுமையை எதிர்க்கிறாருன்னு தொண்டர்கள் கடுமையாக கோபத்தில் இருக்காங்க. ரெட்டையில் அவர் பக்கத்தில் இருக்குன்னு அவர் கூட இருக்காங்களே தவிர வரப்போகிற தேர்தல் தான் அவருக்கான கடைசி தேர்தல். அதில் அவர் வந்து சஃபிஷியண்ட்டாக வின் பண்ணி காமிச்சார்னா கட்சி அவர்கிட்ட இருக்கும், இல்லாட்டி அவர் தூக்கி போடுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏடிஎம்கேல. ஸோ அதனால் அவருக்கு தான் வந்து தாவேக்காவோட தயவு தேவையாக இருக்குது. தாவேக்காவுக்கு நாங்கள் தனியாகவே போகிறோம், விஜய்க்கு வந்து வயசு இருக்குது, அனுபவம் நிறைய நாட்கள் எதிர்காலம் இருக்குது. எடப்பாடிக்கு அப்படி இல்லையே. எடப்பாடி வயசானவர், அவங்க கட்சியிலேயே பல பிளவுகள் இருக்குது. அதனால் அவர் அடுத்தது வெற்றியை காட்டலைன்னா அவர் வந்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அவரை எதிர்த்து ஒரு கலகம் பிறக்கும் கண்டிப்பாக. அதனால் தாவேக்கால என்ன நினைக்கிறாங்க, நம்ம எதுக்கு போய் எடப்பாடிக்கு வாழ்வு கொடுக்கணும் தேவையில்லாமல், அவர் அப்படியே விட்டு அவர் அப்படியே காணா போயிடுவார், அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை அதிமுக போகிற ஓட்டுகளை நம்ம எடுத்துன்னு போகலான்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக. இப்போது விஜயினுடைய நடவடிக்கைகள் 1 வருடங்களாக பெரிய பொலிட்டிக்கலாக இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மேடையிலையும் ரொம்ப லைட் வெயிட்டாக விஷயங்களை அணுகிறாரு, ரொம்ப குழந்தைகளுக்கு பேசுகிற மாதிரி இளைஞர்களுக்கு பேசுகிற மாதிரி பேசுகிறாரே தவிர பொலிட்டிக்கலாக பேசலைன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி இருக்கிற நபர் தனித்து நின்றால் நீங்கள் சொல்கிற 12% வராமல் ரொம்ப மோசமான சூழ்நிலை வந்துச்சுன்னா அது வந்து மிக பின்னடைவெல்லாம் கொடுக்கும். அதான் சார், அது மோசமான பர்சன்டேஜ் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, தன்னுடைய சக்தி தெரிஞ்சால் தான் கட்சியை வளர்க்க முடியும். 4% வருதோ, 7% வருதோ, 10% வருதோ, இல்லை அவர் எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வருதோ, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சக்தி தெரியாமல் நீங்கள் எதிர்காலத்தை பிளான் பண்ண முடியாது.
அதனால் வந்து அவர் அப்படி நிற்கணுன்ற ஒரு ஐடியா அவங்களுக்குள்ள இருக்குது. அல்டிமேட்டாக அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா இது ஒரு தேர்தல் அப்படின்றது, வெற்றின்றது வந்து யார் கூட யார் சேர்ந்தால் வெற்றி பெற முடியுன்றதை பொறுத்து தான் அந்த கூட்டணிகள் அமையுது. ஆக்சுவலாக 21 பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்க, 75 இடங்கள் வாங்கினாங்க இல்லையா. ஸோ அதனால் இப்போ பாஜக விட்டு வெளில வந்தார். 24 தேர்தலில் தனித்தனியாக நின்னாங்க. 2 கட்சியும் ஒரு இடம் கூட வின் பண்ண முடியலன்னு இருக்குல்ல. ஸோ சில போது சில கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், சில போது அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகும். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை, பட் அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க மறுபடியும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா தெரியாது. ஆனால் தாவேக்காவோட சேர்ந்தா, பாஜகவோட சேர்ந்தா அது மைனாரிட்டி ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் தாவேக்காவோட சேர்றது பெட்டர்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் தாவேக்காவுக்கு அதிமுகவுக்கு நம்ம ஏன் வாழ்வு கொடுக்கணும் தேவையில்லாமல், அதை அப்படியே விட்டால் தானாக கரைஞ்சிரும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போது தனித்து நிற்பது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சுமன் ஸ்ரீராமன் ஒரு ப்ரொபோசல். அவருக்கு ஏடிஎம்கேயோட சேரணும்னு அவர் நினைக்கிறார் சார். அவருடைய ஆசை ஏடிஎம்கேயோட சேர்ந்து திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாரு. அது அவருடைய பார்வையாக இருக்குது, நம்ம அதுக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் விஜய்க்கு ஒரு பார்வை இருக்கும்ல, தன்னுடைய சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தான் ஒரு செல்வாக்கு மிக்க நடிகர், தனக்கு தன்னோட ரசிகர்கள்லாம் ஓட்டு போடுறாங்களா இல்லையா, ஒரு கரெக்ட் பண்ணிக்கலாம்ல, இந்த தேர்தலை பார்த்துட்டு ஒரு கரெக்ட் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு அவர் நினைக்கலாம் இல்லையா. அதனால வந்து அவர் என்ன சொல்றாரு, 69,000 பூத்துலையும் எதுக்கு பூத்து தேர்தலுக்கு வேண்டி போடுறேன்றாரு. 234 தொகுதிகளையும் ஆட்கள் போடுவோன்ற ஐடியா தானே அதை பண்றாரு அவர் ஆக்சுவலா. ஸோ அதனால தன்னுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க அடுத்த கட்டமா போக முடியும். நீங்க அதிமுகவோட இப்போ சேர்ந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு செகண்டரி ஃபோர்ஸா மாறிடுவீங்க. நீங்க செகண்டரி ஃபோர்ஸா மாறிட்டீங்கன்னா, அரசியல் 2வது சக்தியா இருந்தீங்கன்னா, நீங்க பாஜகவுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது, சீமானுக்கும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. நீங்கள் அடுத்தது திமுகவுக்கு அடுத்தது நான் தான் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் உங்களை பொசிஷன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒன்று அதிமுகவோட ஈக்குவலான பார்ட்னராக வரணும், சரிசமமான பார்ட்னராக வரணும். இல்லை நீங்கள் தனியாக நின்று உங்கள் சக்தியை வந்து நிரூபித்து, நான் அதிமுகவோட நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நான் தான் திமுகவுக்கு மாற்று நிரூபிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கணும். இது வந்து ஒரு கேம்பிளிங் தான். அவரை பொறுத்த மட்டும் அந்த 26 தேர்தல்ன்றது அவருடைய சக்தியை தெரிஞ்சுக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் வந்து நம்ம சக்தியை தெரிஞ்சுக்க போயிட்டு நம்ம ஒன்றுலாத ஆகிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு கேம் தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம வந்துட முடியும். இப்போ விஜயகாந்த் வரலையா, தெய்வத்தோடும் மக்களோடும் கூட்டணின்னு சொல்லி வந்தார்ல, 2009 10% வரையும் வந்தார்ல. ஸோ அது மாதிரி வரலாம் இல்லையா. அவர் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டார் 2011. நமக்கு வயசு இருக்குது, 50 வயசு தான் ஆச்சு, இன்னும் 20 வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணலாம், நம்ம எதுக்கு தடுமாறணும், நம்ம மெதுவாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம்னு கூட ஒரு நினைக்கலாம்ல. அப்போ 2026 நாங்கள் வந்து ஆட்சி பிடிக்க போகிறோம்னு வைக்கிற அவருடைய முழக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இப்போ வந்து அது ஒரு டால் கிளைம் சார். அது அவர் வைக்கக்கூடிய உரிமை அவருக்கு இருக்குது. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லக்கூடிய உரிமை இருக்குது. அவங்க தொண்டர்களோ அவங்க ரசிகர்களோ அது சொல்லுவாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு அன்டெஸ்டடாக இருக்கிற ஒரு சக்தியை வந்து நம்ம எடுத்தோன்னு சொல்ல முடியாது. இவர் வந்துருவார், கண்டிப்பாக சிஎம்மாக வந்துருவார், அவர் அதிமுகவோட சேர்ந்தா வருவார்னா, அதிமுகவோட சேர்ந்தா திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுப்பார், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், டஃப் ஃபைட் கொடுக்க தான் செய்வார். ஆனால் அவர் வந்து 2வது சக்தியாக போயிடுவார், செகண்டரி போஸ்ட்டாக போயிடுவார். அதிமுகவை வளர்த்து விடுறதுல அவருக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது? அதிமுக இல்லாதிருந்தால் அவர் முன்னாடி வரலாம், திமுகவுக்கு மாற்றாக வரலாம். அப்போ அதிமுக வளர்த்து விடுறதுல அவருக்கு ஒன்றும் ஆதாயம் கிடையாது. ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது சில பேர் வந்து அதிமுகவும் தாவேக்காவும் சேரணும்னு விரும்புகிறாங்க, அப்போ தான் திமுகவுக்கு ஃபைட் கொடுக்க முடியும்ட்டு. ஆனால் விஜய் அதை நினைக்கணும் இல்லை. விஜய்க்கு வந்து பலவிதமான ஆப்ஷன் அவர் ஆராய்வார் இல்லையா, தனியாக நிற்கிறது, அதிமுகவோட சேர்றது, பல விஷயங்களை அவர் ஆராய்வார். அப்படி ஆராய்ச்சி பார்த்து அவர் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ் ஒருத்தருக்கு 3 பேர் இருக்காங்க, அவங்க குழப்பறாங்களா உருப்படியான வழியை சொல்கிறாங்களா தெரியாது, அதன் அப்படியே அவர் முடிவெடுப்பார். ஸோ அவர் இண்டிவிஜுவலாக அவருடைய சக்தி தெரியணும்னா தனியாக நின்று தான் பார்க்கணும் அவர். ஆக்சுவலாக இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் 1க்கு 3 பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு குறை மாதிரி சொல்கிறீங்களே, அது கூடுதல் பலம் தானே. அப்படி சொல்ல முடியாது சார். ஒரு ஆள் ஒன்று சொல்லுவான், இன்னொரு ஆள் ஒன்று சொல்லுவான். அது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து பெட்டராக இருக்கும். இவர் சொல்கிறத அவர் சொல்ல மாட்டார், அவர் சொல்கிறத அவர் வேறு விதமாக சொல்வார். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் என்ன சார், டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது தானே பெரும்பாலும். அவங்க என்ன இல்லை அரசியல் கூட்டணி அமைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்களே தவிர டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. அடிப்படையாக உங்கள் கிட்ட இருக்கிற தொண்டர் பலம், உங்கள் கட்சியோட செல்வாக்கு, உங்களுடைய செல்வாக்கு, இதை பொறுத்து தானே உங்களுக்கு ஓட்டு போட போகிறாங்க. உங்கள் ஸ்ட்ராட்டஜியை வச்சா உங்களுக்கு உங்கள் பிராண்ட் பண்ணுவாங்க. விஜயை பிராண்ட் பண்ணுவாங்களே தவிர இப்போ ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, ஒரு பிராண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி வந்து பிராண்ட் பண்ணுவாங்க. அந்த பிராண்ட் பண்ணுறதுக்கு அவங்க உதவுவாங்களே தவிர உங்கள் கட்டுமானங்கள் சரியில்லாட்டி உங்களை வந்து அவங்க வெற்றி பெற வைக்க முடியாது. உங்களை வெற்றி பெற வைக்க முடியாது. நீங்கள் ஓரளவுக்கு வலிமையாக இருந்தால் தான் உங்களை புஷ் பண்ண முடியும் மேலே. அது வந்து இந்த 3 பேர் சேர்ந்து எப்படி புஷ் பண்ணாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதில் பிரசாந்த் கிஷோர் வந்தவர் வந்து அந்த போர்டில் கூட கையெழுத்து போடல. இவங்களுடைய முழக்கங்கள் மும்மொழி எதிர்ப்பு அப்படின்னு ஒரு 4-5 லைன் வச்சுருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து கையெழுத்து போடுகிறோம், கெட் அவுட் அப்படிங்கிற வார்த்தையும் வச்சு அதுக்கு கையெழுத்து போடுறதுல அவர் போட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு பின்னணியில் அவர் எதுக்கு சார் கையெழுத்து போடணும்? அவர் வந்து ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு பீகாரில். அந்த கட்சி இந்தி வேணுன்ற கட்சி. அவர் இங்கே இந்தி வேண்டான இடத்துல கைத்து அங்கே போனார், கைத்து போட்டு அங்கே போனார்னா அவர் அங்கே இருக்கிறவங்க விமர்சனம் பண்ண மாட்டானா? அதனால் அவர் கைத்து போடல. ரெண்டாவது அவர் வந்து கட்சி மெம்பர் கிடையாது, அவர் பார்ட்டியோட மெம்பர் கிடையாது. அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்காரு, ஏதோ ஆலோசனை கேட்கிறாரு, வந்தார். அவரை நீங்கள் கைத்து போட சொன்னீங்கன்னா உங்கள் கொள்கைக்கு அவர் உடன்பாடு அப்படின்னு ஆகிடும்ல.
எப்படி போடுவார்? அவர் போடாதது கரெக்ட் தான். இல்லை, அது முதல்லயே ஒரு முரண்பாடு இருக்குங்க. அதாவது இவர்கள் சேர்ந்து இணைந்து வேலை செய்ய. அவங்க கேட்டிருக்க புஷியானதுக்கு என்ன தெரியும்? அவர்கிட்ட போய் அவர் கேட்டாரு. புஷியானது அவர்கிட்ட கேட்டிருக்கவே கூடாது. அவர் கட்சிக்காரரே இல்லை. அவர் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் எப்படி அது உடன்படுவார்? புஷியானது அவர்கிட்ட கேட்டதே அவர் கேட்டதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. விஜய் அதை பார்க்காத இப்படி திரும்பி இப்படி நடந்து போயிருக்காரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு இவர் போட மாட்டாரு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். போட மாட்டார், எப்படி போடுவார்? இப்போ மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம், இந்த பிஎம்சி பள்ளி புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட ஸ்டாண்டாக இருக்குது. இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா? அதாவது ஒன்றியத்தில் ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு அவங்க வந்து கடுமையான ஒரு நெருக்கடியை, அதாவது தன்னுடைய பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு கான்டினெண்ட்டை இவ்வளோ மோசமாக நடத்துறது இருக்குல்ல ஒரு மாநிலத்தை, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இது வந்து அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு விஷயம். இதை தர்மேந்திர பிரதான் வந்து இது மாதிரி பேசியிருக்கவே கூடாது. இந்த சட்டத்தை மத்திய அரசு எவ்வளவோ சட்டங்கள் கொண்டு வரலாம், அதை ஏற்றுக்காத மாநில அரசுகள் இருக்கலாம். ரெண்டாவது, இது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. கல்வி மாநில அரசு தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் என்ன மாதிரி கல்வி கொடுக்கணுன்ற உரிமை மாநில அரசுக்கு சம்மந்தப்பட்டது. அதில் நீங்கள் தலையிட முடியாது. உங்கள் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கலைன்னா நீங்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஆன்கோயிங் ஸ்கீமில் 2 இன்ஸ்டால்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற பிறகு 3வது 4வது இன்ஸ்டால்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையவே கிடையாது. முதல் 2 எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி நிதி கொடுக்க நீங்கள் ஒரு லெட்டர் தர்மேந்திர பிரதான் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு லெட்டர் எழுதினார், நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்ட்டு. அந்த லெட்டர்லேயே தெளிவாக சொல்கிறார், நாங்கள் எந்த மாநிலத்தின் மீதும் எந்த பகுதி மக்கள் மீதும் எந்த மொழியும் திணிக்கிறதுக்கு எங்களுக்கு ஐடியா கிடையாதுன்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு எவ்வளோ கல்வியில் சிறந்திருக்குன்னு அந்த லெட்டரில் புகழ்ந்து பேசுகிறார். அப்படிலாம் சொல்கிற நீங்கள் எதுக்கு இந்த மொழியை திணிக்கிறீங்க? நீங்களே சொல்கிறீங்க we have no idea to impose any language on any community or any state சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு வந்து இம்போஸ் பண்ணுறீங்க தேவையில்லாமல்? நீங்களே உங்கள் லெட்டரில் வந்து தமிழ்நாடு வந்து டார்ச் பேரர் ஆஃப் மாடர்ன் எஜுகேஷன் சொல்கிறீங்க. ஏன் இங்கே வந்து உங்கள் புதிய கல்விக் கொள்கை எங்களுக்கு தேவையே இல்லை, உங்கள் புதிய கல்விக் கொள்கையே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு இருமொழி கொள்கையே போகிறோம், நீங்கள் எங்கள் கல்விக் கொள்கையை தலையிடறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. அதே மாதிரி பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வேணால் வந்து உங்கள் ஹிந்தி யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க. எங்கள் மாநிலத்துக்கு இங்கே 37,000 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் 54 லட்சம் பேர் படிக்கிறான். ஆங்கிலம் ஒரு சப்ஜெக்டில் தான் படிக்கிறான், மற்ற சப்ஜெக்ட்லாம் தமிழில் தான் படிக்கிறான். 1ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் தமிழில் தான் படிக்கிறான். இங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாம் இங்கே கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பண்ணுறாங்க. நீங்கள் திமுககாரங்க ஸ்கூல் வச்சுருக்காங்க, அவங்க வச்சுருக்காங்க, இவங்க வச்சுருக்காங்க, நீங்கள் மனை மாற்ற பார்த்து நீங்கள் அரசியலாக பண்ணுறீங்க. இந்தியாவில் வந்து தனியார் துறையும் அரசு துறையும் 2 சைமல்டேனியஸாக இயங்கிட்டு இருக்கு. தனியார் ஆஸ்பத்திரி இருக்குது, ப்ரைவேட் ஆஸ்பத்திரி இருக்குது. தனியார் டெலிஃபோன் இருக்குது, ப்ரைவேட் டெலிஃபோன் இருக்குது. தனியார் பள்ளியும் இருக்குது, ப்ரைவேட் பள்ளியும் இருக்குது. தனியார் பள்ளி ஆரம்பிக்கிறவன் ஒரு பிஸ்னஸாக கூட ஆரம்பிப்பான். அவன் என்ன சிலபஸ் ஏற்றுக்கிறானோ அந்த சிலபஸுக்கு ஏற்றபடி அவன் பாடத்திட்டத்தை வச்சுப்பான். அவன் திமுக இருப்பான், அதிமுக இருப்பான், பாஜக இருப்பான். அது வேறு விஷயம். அரசாங்கம் இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பட்டியலின மக்களுக்கு, விளிம்பு மக்களுக்காக நடத்துகிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இந்த மக்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து எதை வச்சுருக்கானோ அதை அமல்படுத்துறது அந்த கவர்மெண்ட்டுடைய வேலை. தனியார் அது வச்சிருக்காரு, திமுககாரர் அது வச்சிருக்கான்றது இந்த கம்பேரிசன் தேவையில்லை. அப்படி பார்த்தா தனியார் ஆஸ்பத்திரி இருக்கக்கூடாது. அப்போ ஏழைகளுக்கு தனியார் ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. அப்போ ஏழைகளை நீங்கள் பாஜக எல்லா ஏழைகளையும் தனியார் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிடுவீங்களா? பெரிய அப்போலோவில் ட்ரீட்மெண்ட் எடுங்கன்னு சொல்லுவீங்களா? ஈக்குவலாக 2 செக்டாரும் ஈக்குவலாக இருக்கிற இடத்துல இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்க தான் சார் செய்யும். பட் கவர்மெண்ட் வந்து ஒரு மக்களுக்கு என்ன தேவையோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருமொழி போகிறோன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. 50 வருஷம் அதுதான் இருக்குது. எம்ஜிஆர் ஒத்துனாங்க, ஜெயலலிதா ஒத்துனாங்க, அண்ணா உருவாக்கிய கொள்கை அது நீங்கள் இந்தியை திணிக்க வந்தபோது 68 நாங்கள் இப்போ இங்கே உருவாக்கப்பட்ட கொள்கை. அதை வந்து இந்த மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அந்த மக்கள் அதை படிச்சுட்டு பயனடைஞ்சிருக்காங்க. பல குறியீடுகளில் தமிழ்நாடு முன்னாடி இருக்குது. இந்தியாவோட ஜிடிபியில் தமிழ்நாடு 2வது பங்குதாரராக இருக்குது. இந்தியாவோட ஜிடிபி வசூலில் தமிழ்நாடு 3ஆவதாக கொடுத்துட்ருக்கு. இந்தியாவோட எக்ஸ்போர்ட்டில் தமிழ்நாடு 4ஆவதாக இருக்குது. இன்றைக்கி பெரிய ரிச்சான மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து 2ஆவதாக இருக்குது. இந்த எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா தொழில் வேலை செய்கிறவங்கள சிறு குறு நடுத்தர தொழில்களில் இந்தியாவிலேயே முதல் இங்கே தான் அதிகமாக வேலை செய்கிறாங்க. இப்படி தான் இங்கே இருக்கும்போது நாங்கள் எல்லா குறியீடுகளையும் முன்னாடி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற இந்தியை ஏற்றுண்டோ இல்லை 3வது எந்த லாங்குவேஜாக இருக்கட்டுமே, எதுக்கு சார் நான் கேட்குறேன்? எங்கள் 2 லாங்குவேஜ் படிச்சு நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். நாங்கள் எதுக்கு 3ஆவதாக இன்னொரு லாங்குவேஜ் நீங்கள் இந்தியை திணிக்காதது கூட உங்கள் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் 3வது லாங்குவேஜ் எதுக்கு எங்களுக்கு? எங்கள் பசங்க மேலே எதுக்கு திணிக்கிறீங்க? 2வது இந்தியை திணிக்கிறது மட்டுமே நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் சொல்கிறீங்க. ஆனால் நடைமுறையில் என்ன ஆகும்னா கடைசியில் மற்ற லாங்குவேஜ் எதுவும் வரமாட்டான். ஹிந்திக்கான டீச்சருக்கான 50 கோடி நீங்கள் ஒதுக்கி வச்சுருக்கீங்க. அதை வச்சு ஹிந்தி டீச்சரை இங்கே கொண்டு வந்துடுவீங்க. அது முதல் கட்டம். அடுத்த கட்டம் நீங்கள் சான்ஸ்கிரிட்டை கொண்டு வருவீங்க. உங்கள் நோக்கம் அதுதான். இந்தியை வந்து ஒரு முகமூடியாக வச்சுட்டு நீங்கள் சான்ஸ்கிரிட்டை கொண்டு வருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சு தான் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்கால தமிழ்நாட்டு நன்மைக்கு ஏற்றபடி அவர் எதிர்க்கிறது 100% சரி என்பது எனக்கு கருத்து. அதனால் இவங்களுடைய முகமூடி போட்டு இந்திய வரது நமக்கு புரியுது ஆக்சுவலாக. அதனால் அடுத்தது சான்ஸ்கிரிட்டை கொண்டு வருவீங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் வழிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் எதிர்ப்பு வந்து இங்கே ஸ்டாலின் தெரிவிக்கிறாரு. அதை தெரியாமல் விஜய் விளையாடிட்டு இருக்காருங்க.
இப்போது ஒரு விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இவங்க கர்நாடகா முதலமைச்சர் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்தப்போ கூட சொல்லியிருக்கிறது என்னென்னா, தென் மாநிலங்களுக்கு பேரிடர் நிதியை கூட நீங்கள் ஒதுக்கிறது இல்லை, அதை வந்து ஒரு பேரிடர்னு அறிவிக்கிறது கூட இல்லை, தென் மாநிலங்களுக்கு இந்த கல்விக்கான நிதி கொடுக்கறது இல்லை, ரயில்வே திட்டங்களுக்கான பணிகளுக்கான பணத்தை சரியாக கொடுக்கறது இல்லை, மெட்ரோ ரயில், இப்படி எல்லா விஷயங்களையுமே தென் மாநிலங்களை ஓரவஞ்சனையாகவே பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் இருக்குது. இது நீங்கள் அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து நார்த் இந்தியாவில் வந்து காங்கிரஸ்காரங்க இருந்தபோது இருந்தது. காங்கிரஸ்காரங்களும் இந்தியை திணிக்க முயற்சிச்சாங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்னா, காங்கிரஸ்காரன் இந்தியை திணிக்கிறதோடு நிறுத்திப்பான், இவன் அடுத்த கட்டமாக சமஸ்கிருதத்தை திணிப்பான் அவன். அதான் இவனுடைய பாஜகவுடைய பாலிசி. ஸோ நம்மளுடைய பாலிசின்னா அந்த பொலிட்டிக்கல் பவர் வந்து நார்த் சைடுக்காரன் அவன்கிட்ட மாட்டிக்கிச்சு. அவன் சவுத்தில் எல்லாத்தையும் திணிக்கிறான். ஆக்சுவலாக அதிகாரத்தை பிடுங்குறான், எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களில் கவர்னர் மூலமாக தொந்தரவுப்படுத்துகிறான், நிதி கொடுக்காம வந்து முடக்கிறான் கவர்மெண்ட்டை. எல்லா விஷயத்துலையும் வந்து எதிர்கட்சிகள் ஆளுற மாநில அரசுகளை மட்டுமே வஞ்சிக்கிறான் அவன். கர்நாடகாவை வஞ்சிக்கிறான், தெலுங்கானாவை வஞ்சிக்கிறான், தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறான். இதெல்லாம் பண்ணிட்டு இதை வந்து சரின்னு வேற வாதாடுறான். இங்கே இருக்கிற பிஜேபிக்கு தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்காத போது அவன் சந்தோஷப்படுறான். இங்கே இருக்கிற பிஜேபி, ஒரு தமிழனாக இருக்கிற பிஜேபிக்காரன் தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கலன்னு சந்தோஷப்படுறான். அவனுக்கு என்னென்னா ஸ்டாலினை சொல்லி ஓட்டு வாங்கலாமா, ஸ்டாலினை குரல் வந்து போயிட்டான். தமிழ்நாட்டுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்காததுக்கான இது நியாயமா, ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் இது சரியான அந்த ஆங்கிளில் யோசிக்காம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கஷ்டப்படுறாரு நமக்கு சந்தோஷம் அப்படின்னு இருக்கான். அப்போ தமிழ்நாடு கஷ்டப்பட்டால் அவனுக்கு சந்தோஷம் பாஜகவுக்கு. இப்படி இருந்தால் பாஜக எப்படி தமிழ்நாட்டில் வளரும்? வளராது. ஸோ தெற்கை வந்து வஞ்சிக்கிறாங்கன்றது தெரிஞ்ச விஷயம். அதுவும் அவங்க தெற்கில் வந்து பாஜகவுக்கு ஆதரவு இல்லை. கேரளாவில் மொயின் வந்து பார்க்குறாங்க, ஒரு சீட்டு வாங்க முடியல. இப்போ தான் தெலுங்கானாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்காங்க. ஆந்திராவில் நாயுடுவோட தயவோட வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் கால் எடுத்தே வைக்க முடியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்படியாவது சவுத்தில் வந்து அவங்களுக்கு சவுத்து தெற்குனாலே அவங்களுக்கு வெறுப்பாக இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால் மொழியை திணிக்கிறாங்க, ஒரே கலாச்சாரம், அது எல்லா விஷயத்தையும் வந்து நிதி கொடுக்கறதுலேருந்து, அதிகாரத்தை பறிக்கிறதுலேருந்து, கவர்னர் மூலமாக தொந்தரவுப்படுத்துறதுலேருந்து எவ்வளவு சங்கடப்படுத்த முடியும் அவ்வளவும் பண்ணுறாங்க. இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் நம்மகிட்ட எடுக்க பார்க்குறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து இப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர், அதாவது என்னென்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய செட்டப்லையே எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடலை அதனால் நாங்கள் உங்களை ஓரவஞ்சனை பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய நிலைமையில், நாளைக்கு உங்களுடைய தயவே எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் ஆட்சி அமைப்போங்கிற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் பாலிசிஸை உருவாக்குறதுக்கு வரும்போது நாம் இன்னும் இன்னும் மோசமாக நடத்தப்படுவோங்கிறது தானே உறுதியாகுது. இதை பற்றி ஏன் மக்களுக்கு தெரியவில்லை? அல்லது நேற்று பேசின விஜய் கூட அந்த விஷயத்தை பற்றி விஜய் அதை பற்றி டச் பண்ணவே இல்லையே சார். அதை பற்றி பேசவே இல்லையே, டச் பண்ணவே இல்லையே. அந்த விஷயம் பெருசாக முதல் நாளே வந்துடுச்சு. ஆக்சுவலாக அதை பற்றி அவர் டச் பண்ணவே இல்லையே. அவரோட ஆலோசகர்கள் யாரும் அதை பற்றி எழுதி கொடுக்கலன்னு தெரியாது. அதை பற்றி அவர் பேசவே இல்லை. அதை பற்றி அவருக்கு ஐடியா இருக்கானா இல்லையா தெரியல. இனிமேல் தான் அவர் அறிக்கை விடுவாரா தெரியாது. தமிழ்நாடு சவுத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த 543 உறுப்பினர்கள் தொகை கண்டினியூ ஆச்சுன்னா, இதே தான் கண்டினியூ பண்ணுறாங்கன்னு வச்சுருந்தா கூட நம்மளுடைய 130 உறுப்பினர்கள் சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு 130 உறுப்பினர்கள் 104 மாறிடுவாங்க. ஆனால் அதே சமயம் வந்து அங்கே வந்து 190 இருக்கிறவங்க வந்து 260 மாறுவாங்க. எங்கள் நார்த்தில் ஒரு 5-6 ஸ்டேட்டில் சேர்த்திங்கன்னா. அதே சமயம் உறுப்பினர்கள் எண்ணிக்கை, அமித்ஷா சொல்கிறாரு உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறையாது அப்படின்றார். அது இன்னும் ஆபத்தான விஷயம். உறுப்பினர் எண்ணிக்கை குறையாதுன்னா தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்றது ஒரு பக்கம் நம்ம சந்தோஷப்படலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஏறுற அளவுக்கும் நார்த்தில் ஏறுற அளவுக்கும் நீங்கள் பார்க்கணும். அங்கே எப்படி தெரியுமா ஏறும்? அங்கே 190 324 மாறும். இங்கே வந்து என்ன ஆகும் தெரியுமா? இங்கே இருக்கிற 130 என்ன ஆகுதுன்னா 144 ஆகும். அவ்வளோதான். 144 150 ஆகும். அதுக்குள்ளே தான் போகும். அங்கே ஏறுறதுக்கும் இங்கே ஏறுறதுக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். அப்போது அங்கே வந்து வெறும் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், பீகார் இந்த 4 ஸ்டேட்டு ப்ளஸ் குஜராத் சேர்த்திங்கன்னா ஒரு 400 ஸ்டேட்டுக்கு வந்துடும் சார். இந்தியாவோட 40% மக்கள் தொகை அங்கே இருக்குது சார். அங்கே உத்தரப்பிரதேஷோட மக்கள் தொகை 17%, தமிழ்நாட்டோட மக்கள் தொகை இந்தியாவில் இருக்க 5.5%. 5.5%க்கு நீங்கள் எப்படி கொடுக்க போகிறீங்க? நீங்கள் எங்களுக்கு வந்து குறைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறீங்க? நிறைய ஃபார்முலா இருக்குது. ஒரு மக்கள் தொகையை கணக்கில் எடுத்துகிட்டு ஒரு தொகுதிக்கு எவ்வளோ மக்கள் இருக்கணும்னு முதல்ல கணக்கு எடுத்துகிட்டு, அப்புறம் அந்த தொகுதியை எவ்வளோ மக்கள்னு பார்த்துட்டு அதுக்கேற்றபடி தொகுதியை வரையறை பண்ணுறது இருக்குல்ல. இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்க வச்சுக்கோங்க. 8 கோடி மக்கள்னால் நீங்கள் ஒரு தொகுதிக்கு எத்தனை கோடி மக்களை ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? ஏற்கனவே 71 சென்சஸில் 10.22 லட்சம் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அதை 15 லட்சமாக மாற்ற போகிறீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 24 லட்சம் வாக்காளர் கொண்ட தொகுதிகள்லாம் இருக்குது. தென் சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, திருவள்ளூர் இருக்குது, ஸ்ரீபெரும்புதூர் இருக்குது. அதே சமயம் மற்ற தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சத்துலேருந்து 16 லட்சம் வரையும் இருக்குது. அதை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க? ஒரு தொகுதிக்கு எத்தனை லட்சம் வைக்க போகிறீங்க? 15 லட்சம் வைக்க போகிறீங்களா? நீங்கள் எப்படி அதை பண்ண போகிறீங்க? அப்படி பார்த்தீங்கன்னா கூட அந்த மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா கூட நார்த்தில் வந்து ஏறும். நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடை கடைபிடிச்சதுனால நம்ம மக்கள் தொகை குறைஞ்சி போச்சு. 2013 தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 7,13 லட்சம். இன்னைக்கு நம்ம மக்கள் தொகை 7,71 லட்சம், 38 லட்சம் தான் ஏறி இருக்கு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நார்த்தில் ஏறுனா சரமாயாக ஏறி இருக்கு, பல மடங்கு ஏறி இருக்கு. இன்னும் நம்ம 2031 நம்ம மக்கள் தொகை ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 8 கோடியை நெருங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான்.
அதாவது சரியாக குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களை சரியாக கடைபிடித்து ஒரு கடைபிடித்தனால ரெகுலேஷனோட ஒழுக்கமா வாழ்ந்ததின் விளைவு இன்னைக்கு நாம வந்து உரிமைகளை இழக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறோம். இதுல வந்து நீங்க நார்த்ல மட்டும் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வாங்கிடலாம். அது நான் பிஜேபிக்கு மட்டும் சொல்லல, வேறு ஏதோ ஒரு கட்சி நாளைக்கு வந்து வச்சுக்கோங்க, அவனுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அப்போ சவுத்தை வந்து நீங்கள் அலட்சியப்படுத்தலாம், சவுத்தை வந்து ஓரம் கட்டலாம், சவுத்துக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம், சவுத்தை வந்து பலவிதமான கவர்னர்கள் மூலமாக தொந்தரவுப்படுத்தலாம், அதிகாரத்தை பறிக்கலாம்னு பல விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நார்த்தில் மட்டும் நீங்கள் மெஜாரிட்டி பெற்று ஆட்சிக்கு வந்து சவுத்தை நீங்கள் வஞ்சிக்க மாட்டீங்கன்றது என்ன நிச்சயம்? இப்போவே நீங்கள் வஞ்சிக்கும் போது இங்கே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைஞ்சதுன்னா அப்போ இங்கே இருக்கிற மக்களுடைய அடிப்படை உரிமைகள் மேலே கை வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஆக்சுவலாக நார்த்தில் இருக்கிற ஓட்டை வாங்கி வந்துட்டீங்கன்னா அவன் தான் பார்லிமெண்ட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா எல்லா சட்டத்தையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு எங்களுக்கும் அப்ளை பண்ணீங்கன்னா, எங்கள் உரிமையை பறிக்கிற மாதிரி விஷயங்களை பண்ணீங்கன்னா அப்போ இங்கே ஜனநாயகம் எங்கே போகிறது ஆக்சுவலாக? அதனால இது வந்து நம்மளது வந்து உங்களுக்கு குறையாதுன்னு சொல்ற அமித்ஷா இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு விஷமும் இருக்கு ஆக்சுவலா. அதிகமாகணும்னா எங்களுது அதிகமாகும், ஓகே, எங்களுது எங்களுது வந்து 39லேருந்து எங்களுது 43 ஆகலாம், 44 ஆகலாம், 49 கூட ஆகலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களுது எவ்வளோ அதிகமாகுது? 80ல் இருக்கிற யூபியோடது வந்து 144 134 போச்சுன்னா எவ்வளோ அதிகமாகுது பாருங்க. அவங்களுக்கு வந்து 190லேருந்து அந்த ஹிந்தி பேசுகிற ஸ்டேட்ஸ் மட்டும் 190லேருந்து 324 வரையும் போகுது சார். இங்கே சவுத்தெல்லாம் கூட்டினா கூட மொத்தமாக 144 தான் சார் வருது. அப்படி இருக்கும்போது நீங்கள் வஞ்சிக்க மாட்டீங்க, தெற்க வஞ்சிக்க மாட்டீங்கன்னு என்ன விஷயம்? சரியான நேரத்தில் இந்த முதல்வர்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சும்மா அமித்ஷா வந்து ஒன்றும் குறையாதுன்னு சொல்லிட்டு போகிறதுலாம் இது வெளிப்படைத்தன்மை தேவை. எப்படியும் வந்து இந்த வருஷம் நீங்கள் சென்சஸ் பண்ணணும், அடுத்த வருஷம் மறுசீரமைப்பு பண்ணணும், அப்புறம் நீங்கள் பெண்களுக்கு ரிசர்வேஷன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் தான் 29 எலெக்ஷன் நடத்த முடியும். நீங்கள் பண்ணியே தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால் இப்போ வந்து நீங்கள் வெளிப்படையான என்ன பண்ண போகிறீங்க? இருக்கிறது குறையாது மட்டும் இல்லை, ஏறது எந்த அடிப்படையில் ஏற்ற போகிறீங்க? இல்லை, இவர்கள் இந்த இதை டீலிமிட்டேஷனில் ஒரு சதியை அரங்கேற்றுகிற திட்டத்தோட 2021 நடத்த வேண்டிய சென்சஸ் தள்ளி போட்டதே இதுக்காகத்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 2021 கோவிட்னால நடத்தலைங்க, 21 22 கோவிட்னால நடத்தலன்னு வச்சுக்கலாம், 23 வரையும் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் நடத்தாத இருக்கா பாருங்க. இந்த வருஷமும் நீங்கள் அந்த சென்சஸுக்கு ஒதுக்க வேண்டிய தொகையை பாதியாக குறைச்சிட்டீங்க ஆக்சுவலாக பட்ஜெட்டில். உங்களுக்கு நடத்த மாதிரி ஐடியா இல்லை. அவங்களுக்கு என்ன வேற ஒரு பிரச்சனைனா, நீங்கள் சென்சஸ் நடத்தினா ஜாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தணும்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்கல்ல. பாஜகவுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்புன்றது அலர்ஜி ஆகிடுச்சு. அவங்களுக்கு எடுத்தால் வந்து அவங்களுக்கு முற்பட்டவருடைய அந்த இது கோட்டாலாம் குறைஞ்சிரும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் குறைஞ்சிரும் அப்படின்னு அவங்க அதுக்காக தான் இருக்காங்க. அதனால் அவங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுன்றதுக்காக இதை வந்து தள்ளி போடணும்னு நினைக்கிறாங்க. அதனால் இது தள்ளி போடக்கூடிய விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் தள்ளி போட்டி வச்சுக்கோங்க. 2001 தள்ளி போட்டது தான் இப்போ 26 வருஷம் கழிச்சு இப்போ வந்திருக்கு, 25 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஏன்னா 71 தள்ளி போட்டு 2001 வந்து 2001 தள்ளி போட்டு இப்போ வந்திருக்கு. இப்போ 71 அடிப்படையில் தான் நம்ம 39 தொகுதி வச்சுருக்கோம். நீங்கள் இப்போவும் நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா இன்னொரு 20 வருஷம் தள்ளி போட முடியாது. அப்போ ஏறின மக்கள் தொகைக்கு ஏற்ப மற்ற ஸ்டேட்டில் எங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப நீங்கள் வந்து கொடுங்க. இப்போவே நம்ம கோயம்புத்தூர் 24 லட்சம் இருக்கலாம், நம்ம 2 தொகுதி வைக்கலாம் இல்லைங்க. ஸ்ரீபெரும்புதூர் 24 லட்சம் 2 தொகுதி வைக்கலாம் இல்லைங்க. அவன் நம்மளும் கேட்கலாம்ல, ஏறின மக்கள் தொகைக்கு ஏற்ப கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க ஏற்றுற ஃபார்முலாவை எந்த அடிப்படையில் ஏற்ற போகிறாங்க? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சில தொகுதிகளில் தான் ஏறி இருக்கலாம், பல தொகுதிகளில் குறைவாக இருக்கலாம். ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஏறாது எண்ணிக்கை. 39லேருந்து 45 ஆகலாம், 48 ஆகலாம். அவனுக்கு எவ்வளோ ஏறும் பாருங்க. ஸோ அவன் குறையாதுன்னு அமித்ஷா சொன்னதில் ஒரு விஷமும் இருக்குது ஆக்சுவலாக. அந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏறும் அப்படின்ற விஷயத்தில் நார்த்தில் எவ்வளோ ஏறப்போகுது, அது இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது எங்கள் பாயிண்ட் ஆக்சுவலாக. இப்போ இந்த விஷயங்கள் இப்படி பரபரப்பாக போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு முக்கிய ஒரு விஷயம் இருக்குன்னா, சீமான் மீதான பாலியல் குற்றச்சாட்டு அது தொடர்பான வழக்கு வந்திருக்கு. அதில் வந்து இந்த கேஸை ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நீதிபதி அவர்கள் சமீபத்தில் அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுத்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஒட்டப்பட்ட சம்மனை வந்து கிழிச்சு அங்கே வீட்டில் வந்து அலப்பறை பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் இருக்குல்ல, ஒரு தன் வீட்டுக்கு வந்த ஒரு சம்மன் அதை வந்து கிழிச்சு போடுறது, ரெண்டாவது வந்த போலீஸ்காரரை வந்து எதிர்த்து தாக்க போவது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து சட்டம் என் கையில் அவர் நடத்துகிறார் ஆக்சுவலாக வந்து. அதாவது அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு, அதோட கோஆர்டினேட்டராக இருக்கார். அப்படி இருக்கிறவர் வந்து அவர் வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கணும், சட்டத்தை மதிக்கிறதுல முன்மாதிரியாக இருக்கணும். நான் வரமாட்டேன், சம்மனை மதிக்க மாட்டேன், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் கோர்ட்டில் நீதிமன்றம் மூலமாக உங்களுக்கு வேண்டிய நிவாரணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை விட்டு உங்கள் ஒட்டுன சம்மனை கிழிக்கிறது, அப்புறம் வந்து அவங்க பாதுகாவலரை விட்டு துப்பாக்கி எடுத்து மிரட்டுற மாதிரியான, போலீஸ்காரரே மிரட்டுற மாதிரி துப்பாக்கி எடுத்திருக்காரு போல் இருக்கு. அப்புறம் தான் அவரை பிடிச்சும் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமாக சட்டத்துக்கு மீறிய ஒரு செயல். நீங்கள் வந்து சம்மனை எடுத்து நீங்கள் ஆஜராகலைன்னா சட்டத்தின் விளைவுகளை நீங்கள் சந்திக்கணும். ஏதோ உங்களை மட்டும் பழி வாங்குற மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு பொண்ணை வந்து உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து நீங்கள் ஏமாத்தினதான் அவங்க புகார் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தீங்கன்றதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி புகார் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து உங்களால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விசாரிக்க வேண்டியது போலீஸோட கடமை. ஹைகோர்ட்டும் அதை கிளியர் பண்ணிட்டாங்க.
நீங்கள் வந்து இப்போ உயர்நீதிமன்றம் போயிருக்கீங்க, உச்சநீதிமன்றம் போயிருக்கீங்க, உயர்நீதிமன்றம் கொடுத்த ஆர்டருக்கு தடை கேட்டு போயிருக்கீங்க. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராகாத நாட்களை கடத்த பார்க்குறீங்க. அங்கே தடை வரும்னு சொல்லிட்டு நாட்களை கடத்த பார்க்குறீங்க. இப்போ இன்றைக்கி அந்த கேஸ் வந்தால் உங்களுக்கு தடை வரலாம், தடை வராமலும் போகலாம், சொல்ல முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து நாட்களை கடத்த பார்க்குறீங்க. அங்கே என்ன டிசிஷன் எடுக்கலாம்னு அதுக்கேற்றபடி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி சட்டத்தை இன்றைக்கி ஏமாற்றலாம், நாளைக்கு ஏமாற்றலாம், நாளைக்கு ஏமாற்றலாம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பெண் வந்து சொல்கிறாங்க 2 நாள் முன்னாடி கூட என்கிட்ட சமாதானம் பேசுறதுக்கு ஆட்களை விட்டு அமிச்சாங்கன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த பெண்ணை பற்றி ரொம்ப மோசமாக நீங்கள் வந்து கமெண்ட் கொடுக்குறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க. அது வந்து உங்களுடைய மனசாட்சிக்கு சரிதான் நீங்கள் யோசிக்கணும். ஆக்சுவலாக சரி, நீங்கள் பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஏமாத்தினீங்கன்னு ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த சட்டத்தின் முன்னாடி நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கீங்க. நியாயமாக சந்தித்து நீங்கள் அந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வரணும். உங்கள் கட்சியில் ஏற்கனவே உங்களுடைய கட்சியை எப்படி நடத்துறீங்களோ அதுக்கு எதிராக நீங்கள் வந்து பாஜகவோட பி டீமாக இருக்கீங்க, இல்லை பெரியார் எழுத்து பேசி நீங்கள் வந்து பாஜகவோட ஊதுகோலாக மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியிலேருந்து பல பேர் பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே விஜய் கட்சி ஆரம்பிச்சதில் உங்கள் கட்சியிலேருந்து பாதி பேர் அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, அங்கே தான் ஓட்டு போட போகிறாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி கரைஞ்சு போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நீங்கள் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து கொடுக்க பார்க்குறீங்க. சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம் தான். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு விதிவிலக்குன்னா நீதிமன்றம் மூலமாக தான் நீங்கள் விதிவிலக்குலாம் வாங்க முடியும். அதனால் நீங்கள் ஆஜராகி உங்கள் மேலே உள்ள குற்றத்தை வந்து குற்றத்தை வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்களோ இல்லை எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை வந்து சந்திக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அதுலேருந்து நீங்கள் வந்து தவறுவீர்களே ஆனால் கண்டிப்பாக வந்து ஏற்கனவே வெறுப்பாக இருக்கிற உங்கள் கட்சியில் பல பேர் வந்து இன்னும் நிறைய பேர் உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இல்லை, நான் ஒன்றும் ஒரு குடிசைக்கில் இருந்த பொண்ணை போய் கையை பிடிச்சி இழுத்து நான் ஒன்றும் பாலியல் அத்துமீறல் செய்யலை. இன்னொன்று 7 முறைக்கு ஒரு வருஷத்தில் கருக்கலைப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்குள்ளே 7 முறை செய்ய முடியுமா அப்படிலாம் கேள்விகளை கேட்டிருக்கிறாரு. இன்னொன்று, இது என்ன அவ்வளோ முக்கியமான கேஸா? நீங்கள் வந்து பொள்ளாச்சி சம்பவம் இருக்குது, வேறு இன்றைக்கி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் இருக்குது. இதுக்கு காட்டாத முக்கியத்துவத்தை எனக்கு மட்டும் ஏன் காட்டுறீங்க? 15 வருடங்களாக இழுத்தடிப்பு செய்து என் வாழ்க்கையை நீங்கள் சீரழிச்சிட்டிங்கன்னு ஒரு சார்ஜ் வைக்கிறார். நீங்கள் பொள்ளாச்சி சம்பவம் சிபிஐ விசாரிக்குதுங்க, மத்திய அரசு நோக்கி அவர் குரல் கொடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவத்துக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிட்டாங்க, இனிமேல் விசாரணை நடக்க போகுது, அது போயிட்டு தான் இருக்குது. அதுக்குன்னு உங்கள் மேலே இருக்கிற குற்றச்சாட்டை விசாரிக்கக்கூடாது என்ன? இதெல்லாம் இருக்கிறதுனால உங்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டு, ஒரு பெண் வந்து அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிட்டு தான் அவங்க மேலே புகார் கொடுத்துருக்காங்க. அதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது போலீஸ் விசாரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க, நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அந்த குற்றம் அங்கே நடந்திருக்கு, இந்த குற்றம் இங்கே நடந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் விசாரிக்கல, அதெல்லாம் போயிட்டு தான் இருக்குது, ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் மத்திய அரசு கேளுங்க, பொள்ளாச்சி விஷயத்தில் ஏன் சிபிஐ அமைதியாக இருக்குது, நான் போராட்டம் நடத்துன்னு சொல்லுங்கள். ஏன் குட்கா விஷயத்திலேயே சிபிஐ அதிமுக காலத்தில் இல்லாதது, ஏன் வந்து எடப்பாடி காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் வராதவங்க இன்னைக்கு வந்து நின்றுட்டு என்ன ஏமாது? அந்த காலத்தில் நீங்கள் அதிமுகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்க, உங்கள் அதிமுக வேண்டியவர்களாக இருந்தீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, பல புகார்கள் கொடுத்து தான் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போயிட்டு தான் இதெல்லாம் வந்திருக்கு. சரி, இப்போ நியாயமாக கோர்ட்டு இதெல்லாம் கோர்ட் டைரக்ஷன் தானேங்க, உயர்நீதிமன்ற டைரக்ஷன் தானே. அவங்க சம்மன் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க வளசர வாக்கத்தில், போய் ஆஜராகுங்க, உங்கள் தரப்பை சொல்லுங்கள். நீங்கள் குற்றவாளியாக குற்றமற்றவரான்னு போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் முடிவு பண்ணுவாங்க. அது ஒரு கோர்ட் இருக்குது, கோர்ட்டில் வாதாடுங்க. நீங்கள் உண்மையிலேயே தப்பு செய்யலைன்னா கோர்ட்டில் நிரூபிச்சுட்டு வெளிலுவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அந்த பெண் மேலே மேலும் மேலும் விமர்சனம் வைக்கிறீங்க, இந்த அரசாங்கத்து மேலே விமர்சனம் வைக்கிறீங்க. குற்றச்சாட்டு உங்கள் பேரில் இருக்குது, கிளியர் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு தானே. நீங்கள் இன்றைக்கி கூட தப்பிக்கலாம், நாளைக்கு கூட தப்பிக்கலாம். என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் சட்டத்தின் முன்னாடி நின்று நீங்கள் பதில் சொல்லி தான் தேரணும். அது இன்னொரு நாள்ன்றதோட இன்றைக்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு அரசியல் தலைவர்ன்ற முறையில் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதே நீங்கள் இழுத்துன்னு போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் இன்னும் சீரியஸாக நீங்கள் மாட்டுவீங்க. ஆக்சுவலாக பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு, நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகளுக்கு ரொம்ப தெளிவாக பல்வேறு சந்தேகங்களுக்கு பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி.